7வது வசனம். சரி, சேர்ந்து வாசிக்கலாம். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். தேவன் தன்னுடைய கிரியைகளையும் வழிகளையும் தெரிய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் எப்போதுமே எப்படிப்பட்ட வழிகளையும் எப்படிப்பட்ட கிரியைகளையும் வெளிப்படுத்துகிறார்னா, உருக்கம் உள்ள கிரியைகளையும் இரக்கம் உள்ள நீடிய சாந்தம் உள்ள கிருபை உள்ள கிரியைகளையும் வழிகளையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் எப்போதுமே கடிந்து கொள்கிறவராக இல்லை, அவர் எப்போதுமே கோபமாகவே இருக்கிறவராய் இல்லை. 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி காட்டாமலும் இருக்கிறார். நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு எந்த காரியத்தையும் செய்கிறதில்லை. அதாவது பாவத்துக்கு தக்கதாய் கர்த்தர் எந்த காரியத்தையும் செய்யலை. நம்மளுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாகவும் என்ன பண்ணல, சரி நீ அன்றைக்கி பண்ணல அதனால தான் அப்படின்னு சொல்லுகிற தேவனாய் இல்லை. 4வது பாயிண்ட். 5வது பாயிண்ட், பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஸோ பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் சயின்டிஸ்ட் இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கண்டுபிடிக்கிற முயற்சியில் போனதோடைய விளைவு என்னென்னா, இந்த மாதிரி கேலக்ஸி நிறைய கேலக்ஸி இருக்குன்ற லெவலுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் வானத்தை போய் என்ன பண்ணல, எட்டலை. ராமன் சொல்லுங்களேன். ஸோ அவ்வளவு பெருசாக இருக்குது. அதில் பூமி பார்த்திங்கன்னா இத்தினோண்டு தான் இருக்குது. இவ்வளோ கேலக்சிக்கு நடுவில் அப்படியே ஜூம் பண்ணி உள்ளே போனோன்னா இத்தினோண்டு இருக்கிற பூமியில் தான் நம்ம இருக்கிறோம். இங்கே இந்த உலகை பார்த்தாலே எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ வானத்துக்கு போய் எட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா எட்ட முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தில் தேவன் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார். திருப்பி ஒரு 11ஆம் வசனத்தில் திருப்பி வாசிக்கலாமே. பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்குது. அவ்வளோ பெரிய கிருபையை கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணார், கொடுத்துருக்கிறார். 12வது வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மளை விட்டு விலக்கினார். நம்மளை விட்டு அவர் விளக்குறதுக்குன்னே பார்த்துட்டு இருக்கிறார். அதை எப்படி விளக்கணும்னு பார்க்குறாருன்னா, உங்களுக்கும் கிழக்குக்கும் தூரமாக எவ்வளோ தூரம் இருக்குதோ அவ்வளோ தூரமாக நம்மளை விட்டு அதை தூக்கி போட்டோன்னு அவர் பார்க்குறார். அடுத்து 13 போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சத்தமும் ராமன் சொல்லுங்களேன். ஸோ இந்த விஷயத்தான் இன்றைக்கி ஆண்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பேச சொன்னார். ஸோ என்ன அப்படின்னா சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறேன். சவுண்டாக சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறேன். மேலே நம்ம வாசித்தோம், மோசேக்கு ஆண்டவர் வழியை தெரியப்படுத்தினார். மேலே வாங்கல, 7வது வசனத்தில் வாங்கல, அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்படுத்தினார். இங்கே பயந்து தேவனுக்குள்ளாக நடந்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கலை, ஆனால் தேவனுடைய கிரியை பார்த்தாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் மோசே தேவனுக்கு பயந்து நடந்தவன். மோசே தேவனுக்கு பயந்து நடந்ததுனால தேவனோட வழியை பார்த்தான். ஸோ சொல்லுங்கள், என்னோட வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை பார்ப்பதற்காக அல்ல, என்னோட வாழ்க்கையில் தேவனோட வழிகளை பார்ப்பதற்காக இருக்கிறது. ராமன் சொல்லுங்களேன், சத்தமாக ராமன் சொல்லுங்களேன். சொல்லுங்க, கிரியை பார்ப்பதற்காக அல்ல. சவுண்டாக சொல்லுங்க, கிரியை பார்ப்பதற்காக அல்ல, வழியை பார்ப்பதற்காக இருக்கிறது. கிரியை பார்க்கறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர்கிட்ட போய் வழி கேட்குறீங்க. அதாவது இங்கே நான் பூந்தமல்லிக்கு போனேன், எப்படிங்க போனோம் அப்படின்னா, உட்காந்தத்துல அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா அங்கே தூரத்தில் பஸ் ஸ்டாப் தெரியும், அதான் பூந்தமல்லி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன்னு வச்சிங்களேன். இது கிரியை. சொல்லுங்கள், கிரியை. ஆனால் ஒருத்தர் வழி கேட்டோடனே அங்கேயே போனோம், வாங்க போகலாம் அப்படின்னு ஏறி உட்கார வச்சு அவரே கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும்? ராமன் சொல்லுங்களேன். ஸோ கிரியை, தேவனுடைய கிரியை பார்க்குற வாழ்க்கை நம்ம நிறைய டைம் பார்த்துருக்குறோம். திடீர்னு நம்ம பண கஷ்டத்தில் இருப்போம், திடீர்னு தேவனுடைய கிரியை அங்கே வெளிப்படுத்துவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழியையே உன் கூட உட்காந்து நான் ஐடியாவாக தரேன்றார். சத்தம் ராமன் சொல்லுங்களேன். சமாதானம் கெட்டு போயிருக்கும், அந்த சமாதானத்தை ஆண்டவரே எப்படியாவது சமாதானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டு, சுகத்தை கொடுங்கப்பான்னு கேட்டு உட்காந்து அவருடைய கிரியையை நம்ம நிறைய டைமு பார்த்துருப்போம். தேவன் சொல்றார், கிரியை அல்ல வழிகளை பார்ப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார். சத்தமராமன் சொல்லுங்களேன். வழிகளை யாருக்கு ஆண்டவர் காமிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மோசைக்கு காமிச்சார். மோசைக்கு ஏன் காமிச்சாருன்னா, தேவனுக்கு பயந்தவனாய் மோசை இருந்தான்.
ஆனால் அதே மோசை தான் 40 வருஷமாக வனாந்தரத்திலிருந்து அவன் 80 வயசில் ஆண்டவரை பார்க்குறப்போ தேவனுக்கு பயப்படாதவனாகவும் இருந்தான். ஆமீன் சொல்லுங்களேன். ஸோ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வரைக்கும் வாழ்ந்ததோட சுச்சுவேஷன் எல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லைன்றார். ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீ தேவனுக்கு பயந்து நான் சில காரியத்தை செய்வேன் அப்படின்னு முடிவு எடுப்ப அப்படின்னா, தேவனுக்கு பயந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே கை கால்லாம் நடுங்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு இருக்கிறதான்னு கேட்டிங்கன்னா, கை கால் நடுங்கிட்டே இருக்கிறதில்ல. பயம் அப்படிங்கிற பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் எதை குறிப்பிடுகிறது புதிய ஏற்பாட்டில்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய அன்பு. சொல்லுங்கள், தேவனுடைய அன்பு. சொல்லுவாங்கள்ல, உங்கள் ஸ்கூல் சார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், பெரியவங்களாக இருக்கிறீங்க, உங்கள் ஸ்கூல் மிஸ்ஸையோ சாரையோ பார்த்தீங்கன்னா, வாங்க மிஸ் வாங்க சார் அப்படின்வீங்களே. இப்போ வந்து அன்புனால ஐயோ இவர் தான் சொல்லி கொடுத்து நான் இவ்வளோ பெரிய ஆளாக மாறி இருக்கிறேன்னு அன்புலேருந்து சொல்வீங்க. ஆனால் ஸ்கூல் டைமில் பார்க்குறப்போ என்ன பண்ணுவீங்க? மண்டாம் பாடுறா உட்கார மிஸ் உட்கார சொல்லுது பேர் எப்படி சொல்லுது பேர் அப்படி. இது வந்து பயம், இது வந்து பயத்திலேயே மூவ் பண்ணுறது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளை கேர் எடுத்து படிக்க வச்சு சொல்லி கொடுத்து சில விஷயத்தில் அடித்து சில இதில் அப்படியே கூட்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. இதில் நீங்கள் அப்படியே வளர்ந்து இப்படி நின்று பார்க்குறப்போ இவங்கனால தான் இவ்வளோ பெரிய. நான் ஜைபிள் ஸ்கூல் சைடில் போகிறப்போலாம் யோசிப்பேன், முக்கால்வாசி பாஸ்டர் ஆனதுக்கு முக்கியமான காரணமே அந்த ஸ்கூலில் நிற்க வச்சு அபிஷேகத்தில் நிரப்பி அனுப்பிச்சி விட்டது தான். ராமே சொல்லுங்களேன். எப்போ பார்த்தாலும் ப்ரேயர். எப்போ வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 3 ஹவர் தனியாகவே ஸ்கிரிப்சர் கிளாஸ்ன்னு நடத்துவாங்க. இப்படி ஆண்டவர் பற்றி சொல்லிக் கொடுத்து ப்ரொஜெக்டரில் போட்டு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்து மியூசிக்லேருந்து எல்லாமே அங்கே ஸ்டார்ட் ஆன விஷயந்தான். ஸோ நான் அங்கே பார்க்குறப்போ அந்த டைமில் சாரை பார்த்தா பயமாக இருக்கும், அடிப்பார் குத்துவாருன்ற மாதிரி பயமாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அதில் வந்து வேற ஒரு மரியாதையில் ஒரு பயம் இருக்குது. ராமேன்னு சொல்லுங்களேன். ஸோ பயம் அப்படின்னோடனே கை கால் நடுங்கிறது. நீங்கள் வேறு ஒன்று செஞ்சிட்ருப்பீங்க, நீங்கள் அப்படியே அதுக்கு நடுவாக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படி இல்லை. உண்மையாலுமே உள்ளத்திலேருந்து அவர் மேலே அன்பு வைத்து செய்கிறது காரியத்துக்கு பேர் தான் பயம். ராமேன்னு சொல்லுங்களேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க. மனைவி வந்து கணவனை பார்த்து நீ இனிமேல் சிகரெட் அடிச்சேன்னா கொன்றுவேன் அப்படின்றது வந்து என்னது? மிரட்டுறதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பயம் இல்லை, அது அன்பு. ராமேன்னு சொல்லுங்களேன். கணவன் மனைவி இல்லாதவங்களுக்கு அது புரியாது, கணவன் மனைவி இருக்கிறவங்களுக்கு அது புரியும். மனைவி கணவனை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து சொல்கிற ஒவ்வொரு காரியமே பயமுறுத்துறதுக்காக இல்லை, அது அன்பினால் சொல்லப்படுற ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் சின்ன பசங்களாம் வந்து உங்கள் அம்மா அப்பா சொல்கிற விஷயம், உங்களுக்கு மேலே இருக்கிற எல்டர்ஸ் லீடர்ஸ்லாம் சொல்கிற விஷயம், அது வந்து பயமுறுத்துறதுக்காக இல்லை, அன்பிலிருந்து சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. ராமேன்னு சொல்லுங்களேன். அங்கே நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. அன்பின் நிமித்தமாக அந்த வார்த்தைக்குள்ளாக பிணைக்கப்படுறப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்போம். மோசே அவன் என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுற்றி 1008 ஜனங்கள் சுற்றி நின்று கச்சம் யோசித்து பாருங்களா, 45 லட்சம் ஜனங்கள் இருந்தாங்களாம். 45 பேர் இருந்தாலே நம்ம ஒன்று சொன்னால் அவங்க வேறு ஏதாவது சொல்லிட்டா ஒரு வேளை அப்படி தான் இருக்கும் அப்படின்னு மூவ் ஆகிடுவோம். 40 சுற்றி பார்த்த ஜனங்கள் தான் நிற்கிறாங்க. அவன் சொல்கிறான், செங்கல் முன்னாடி போய் நின்றுட்டு ஆண்டு நடத்துவார் அப்படின்றா. கூப்பிட்டு வந்து என்ன சாவடிக்க பார்க்குறேன் அப்படின்னு 10 பேர் கத்துறானுங்க. நான் சும்மா 10 பேருன்றாங்க, ஒரு 1000 பேர் கத்திருப்பானுங்க. ஆமாவா? இதுக்கு நடுவில் தேவன் சொல்லியிருக்கிறதுக்குள்ளாக நான் நிற்பேன் முடிவெடுத்தான் பார்த்தீங்களா, அது பேர் தான் தேவனோட பயம். தேவன் மேலே இருக்கிற பயம், தேவன் மேலே இருக்கிற அன்பு. அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் எனக்கு கர்த்தர் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பாருன்னு அந்த இடத்துல நின்று, ஆண்டவரே என்னப்பா பண்ணிட்டோம், உன் கையில் இருக்கிற கோலை தூக்கி காமி, அதிகாரத்தோடு உன் கரங்களை உயர்த்துன்னு சொன்ன அந்த வார்த்தை கேட்குற அளவுக்கு இவரோட வார்த்தை எல்லாத்தையும் தாண்டி தேவன் மேலே ஒரு பயம் இருந்துச்சு. ராமன் சொல்லுங்களேன். சொல்லுங்க, என்னை சுற்றி பேசப்படுற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு கேட்கல. அப்படி கேட்காம உங்கள் காது அடைக்கப்பட்டு போகிற இடத்துக்கு பேர் தான் தேவனோட வழிகளை காமிக்கிற இடமாக மாறுகிறது. தேவன் உங்கள் கூட இருந்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீச்சல் அடிச்சுட்டு போன்னு சொன்னதெல்லாம் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அவர் அந்த இடத்துல சூப்பர் நேச்சுரலாக வேற ஒன்று சொல்லுவார். கிரியை வெளிப்படுத்துதுன்னா இந்த இடத்துல ஒரு 10 நாள் ஜோம் பண்ணு, 20 நாள் ஜோம் பண்ணு, கிரியை. ராமன் சொல்லுங்களேன். அவர் கிரியை வெளிப்படுத்துறதுக்காக வரல, அவர் ஐடியாவே கொடுக்க வர்றார். உன் அதிகாரத்தை யூஸ் பண்ணுறப்போ செங்கடல் 2ஆக பிளந்து நிற்கும். ராமன் சொல்லுங்களேன். ஸோ சொல்லுங்கள், எனக்கு ஆண்டவர் வழிகளை காமிப்பதற்காக விரும்புகிறார். நீங்கள் வந்து முழுசாக ஒன்று வெறுக்க சொன்னார். ஃபஸ்ட்டு சர்வீஸில் வந்த எல்லாருமே குறிப்பிட்ட ஆட்கள் ஆண்டவர் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப வெறுக்க சொன்னார். இனிமேல் உங்களுடைய கிரியைகளை நான் பார்க்கவே கூடாதுப்பா, இனிமேல் நான் உங்களோட வழிகளை பார்க்கணும்னு கேட்க சொன்னார்.
இந்த வழிகளை பார்க்கணும்னு போகிறப்போ உங்களுக்குள்ளே என்னென்னலாம் வருதுன்னா கில்ட்டி ஃபீல் வரும். ஜெபம் பண்ணலையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். நான் நேற்று வந்து தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் வரும். ஐயோ நான் வந்து ஆண்டவர் சொல்லி கேட்கலையே அப்படின்னு ஃபீல் வரும். அதுக்கு தான் ஆண்டவர் கீழே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அவர் எப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்கிறாருன்னா 8வது வசனம், கர்த்தர் உருக்கமாக இருக்கிற தேவன். 8வது வசனத்தை வாசிங்களேன். உருக்கமாக இருக்கிற தேவன், இரக்கமாக இருக்கிற தேவன், நீடிய சாந்தமாக இருக்கிற தேவன், மிகுந்த கிருபையாய் இருக்கிற தேவன். இதுதான் அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸில் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது தான் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டீரார். இதுதான் ஒரு ஒரிஜினல் கேரக்டரிஸ்டிக்ஸு. அதில் வந்து சேர்க்கப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் கடிந்து கொள்கிற மாதிரி இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸும் கோபம் கொள்ளுகிற மாதிரி இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸும் இங்கே தாவீது அழகாக என்ன எழுதுறாருன்னா, அப்படிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் அவர் நிரந்தரமாக வைத்திருக்கிறவர் அல்ல. அது உண்மையாலுமே கேரக்டரிஸ்டிக்ஸ் அல்ல. அவர் எப்போதுமே கடிந்து கொண்டு இருக்கிற காரியங்கள் இல்லை. அவர் எப்போதுமே கோபமாக இருக்கிற இடத்துலையும் இல்லை. அதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போவோம். ஆனால் உண்மையாலுமே கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுமாய் இருக்கிறார். சொல்லுங்கள், என்னோடய வாழ்க்கை மாறுகிறது, என்னோடய வாழ்க்கை மாறுகிறது. சொல்லுங்கள், அவரோட கிரியையினால் அல்ல, அவரோட வழிகள்னால என்னோடய வாழ்க்கை மாறுகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து வாசிங்களேன். அது போயிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் பாவங்களை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல வர்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். நேற்று வரைக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருக்கலாம். நீ காலையில் வந்துட்டு கூட செஞ்சுருக்கலாம். இப்போ கூட உட்காந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை யோசித்துருக்கலாம். தேவனுக்கே வந்து செட்டே ஆகாத விஷயம் உன் வாழ்க்கைக்கு நீயே வந்து செத்துடலான்ற லெவலுக்கு சில காரியத்தை நீ யோசித்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் நான் பார்க்கல. இப்போ கூட என் வழிகளை நீ எதிர்பார்த்த அப்படின்னா இதோ நான் உன்னுக்கு உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறேன்றார். சதமராமன் சொல்லுங்களேன். இருக்கிறதுலே பெரிய ரொம்ப பெருமை வாய்ந்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மோசே தான். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அதிகாரம் ஃபுல்லாகவே பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ இஸ்ரேல் ஜனங்களை போய் கூப்பிட்டு வரணும், முடியாது அப்படின்றார். யார்? தேவன் வந்து அந்த என்னது முற்செடியில் வந்து அப்படியே ஜகஜோதியை எரிஞ்சுக்கிட்டு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இதே வந்து ஒரு பெரிய அற்புதம், இங்கே ஒரு சத்தம் வேறு வருது, அது ஒரு அற்புதம். இந்த அற்புதத்தில் பார்த்தோம், நீ தான் போயிட்டு கூப்பிட்டோன்னா எனக்கு திக்குவாய், முடியாது. சரி, அது பண்ண முடியாது, அது பண்ணு தெரியாது, இது பண்ணு இல்லை, இப்படின்னு நம்ம நெகட்டிவாகவே பேசிட்டுக்கிறோம். அவனை நீ முடியும்னு சொல்கிற வரைக்கும் நான் பேசுவேன்ட்டு ஆண்டவர் என்ன பண்ண திருப்பியும் பேசினேங்கிறார். பேசி அவனை முடியும், ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்கிற வரைக்கும் என்ன பண்ணார்? பேசினார். அவ்வளவு ரொம்ப அபடண்ட்டாக ஒரு மாதிரி ஸ்டப்பனாக இருந்தவர் தான் யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே. ராமன் சொல்லுங்களேன். அவன் இப்படி வந்து முடியாதுன்னு சொன்னது ஒரு பெரிய பாவம். ஆமென். இந்த பெரிய பாவத்தை ஆண்டவர் பார்க்கல. மோசைக்குள்ளே நான் பண்ணுவேன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்தான் பார்த்தீங்களா? அதில் கர்த்தரோட வழிகளை நான் பார்க்கலாம் அப்படின்ற இடத்துக்கு வந்தான் பார்த்தீங்களா? அங்கே தேவன் கர்த்தரோட வழியாகவே வருகிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கோ கர்த்தர் கிரியாய் வெளிப்பட்டார், மோசைக்கோ கர்த்தர் வழியாக வெளிப்பட்டார். சொல்ல, என் வாழ்க்கையில் கர்த்தர் வழியாக வெளிப்படுகிறார். ராமன் சொல்லுங்களேன். பாவம் நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் உண்மை. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா நீ பாவத்தை செஞ்சுட்டு நான் தூரமாக போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? பிசாசு வேணும் இன்னும் அதில் வந்து நல்லா நெருப்பு ஊதி 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 நீ பாவம் செஞ்சுட்டேன்னு இன்னும் தேவனை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தான் அப்படின்னா உங்களால் தேவனுக்கிட்டேருந்து வர நன்மைகளை வாங்கி கொள்ளவே முடியாது. ஆனால் என்னைக்கு நீங்கள் பாவம் செஞ்சுருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி, ஆண்டவரே சாரி, இதெல்லாம் பண்ணிட்டேன், எனக்குள்ளாக வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்கப்பான்னு சொல்லி என்னைக்கு நீங்கள் அந்த பாவ நிலைமையில் இருந்து தேவனை நோக்கி பார்க்குறீங்களோ அன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். ராமன் சொல்லுங்களேன். இப்போ அந்த பாவத்தை பற்றி மட்டும் பார்த்து நான் முடிக்கலாம். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டீரார். 10வது வசனம், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நம்மளுக்கு அப்படிப்பட்ட விஷயங்களே அவர் நம்மளுக்கு செய்கிறது இல்லையா? ராமன் சொல்லுங்களேன். நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் நம்ம செஞ்ச அக்கிரமங்களுக்கு இது ஈக்குவலாக இது தப்பா பண்ண அதனால தான் இது வந்தது அப்படின்னு சொல்லுகிற தேவனும் இல்லை. ராமன் சொல்லுங்களேன். அதுக்கு அடுத்து சொல்கிறாரு, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல், பாவத்தை செஞ்சிருந்தாலும் தேவன் மேலே அன்பு வைத்து இருக்கிறவர்கள் மேல் கிருபை, அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பயப்படுகிறவருக்கு எப்படிப்பட்ட கிருபை இருக்கு? வானத்துக்கும் பூமிக்கும் தூரம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு பெரிய கிருபை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவன் என் மேலே வச்சிருக்கிற கிருபை அது கொஞ்சம் கிடையாது, பெரிய கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
சொல்லிட்டு தான் அடுக்கடுத்து சொல்கிறாரு, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். நம்மளை விட்டு தூக்கி போகிறது தான் பார்க்குறாரு. அது ராமன் சொல்லுங்களேன். நீங்கள் பாவியாக இருக்கிறேன்னு நினச்சிட்டே இருந்தீங்கன்னா பாவம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பாவத்துக்கு நடுவில் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற அந்த 1 செகண்ட் தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிற பாவத்தை தூக்கி வெளியெடுத்துறாரு. ராமன் சொல்லுங்களேன். சொல்லி முடிச்சு தான் சொல்கிறாரு, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு சொல்லுங்க, அவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படணும் அப்படின்னோடனே வேறு மாதிரி நெகட்டிவாக நீங்கள் எடுத்துக்கூடாது. ஆமே, நிறைய இடத்துல நிறைய பிரசங்கம் பயப்படணும் அப்படின்றப்போ அது வேறு மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, சொல்லிடுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு இறங்குகிறது போல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் பெரிய ரவுடியாகி பெரிய கஞ்சா பார்ட்டியாகி பெரிய எல்லாத்தையும் பண்ணிட்டு நின்னா கூட அந்த தகப்பன் 1 செகண்ட் அப்படி இறக்கமாக அப்படி பார்ப்பான். பார்த்தீங்களா, இறங்குகிறது போல தேவன் என்ன பண்ணியிருந்தாலும் அதில் இறங்குறவராக இருக்கிறார். இறங்கி உன்னை தூக்குறவராக. இறக்கத்துக்கு இன்னொன்று ஆக்சுவலி ஒரிஜினல் என்னென்னா இறங்கி வராருன்னு அர்த்தமா. நம்ம ஸ்டேட்டுக்கு அவர் இறங்கி தூக்குறவராக இருக்கிறார். சத்தம் ராமன் சொல்லுங்களேன். ஸோ நேரம் அப்படியே ஸ்பீடாக போனதுனால ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கிறேன். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, உமக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறது என்கிற காரியத்தை நாங்கள் இப்போது கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, கற்றுக்கொண்டத ஞானத்தை ஆண்டவரே இதனை ஆவியாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறோம். எல்லா கண்களையும் மூடி அப்படி வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களோடு நில்லுங்க. ஸோ தேவன் அதை ஞானமாக மாற்றுகிறார். லீக்காரா ஷீட்டீரிமோ பராட்டாகடாதடா ஏசுவின் நாமத்தினால் இதோ ஆண்டவரே உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ளுகிற தேவன் மேலே வைக்கப்படுகிற அன்பை இதோ நான் பேசுகிறேன். இப்பொழுது இவர்கள் மேலே உண்டாகிற தேவனுடைய அக்கினி, தேவனுடைய வல்லமை ஆண்டவரே எங்களுடைய ஞானமாய் இருக்க வேண்டிய காரியங்களை இதோ துவக்குவீராக. லாக்கரே படா ஷாட்டரா பலதடபா ஏசுவின் நாமத்தினால பயம் என்று ஆண்டவர் சொல்லப்பட்ட அந்த பழைய ஏற்பாட்டுடைய டேர்மை ஆண்டவர் லவ்ன்ற இடத்துல நான் அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிறேன்ப்பா. உமக்கு மேலே இருக்கிற அன்பின் நிமித்தமாய் நாங்கள் நின்று காரியங்களை செய்கிறப்போ எங்கள் வழிகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை காண்பிக்கிறவராக இருக்கிறீர். இதோ உம்முடைய கிரியைகளை பார்த்த நாட்கள் முடிவதாக. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வழிகளை பார்க்கிற நாட்கள் ஆரம்பிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அப்படியே வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை செலுத்தி லாட்டாரபோ ஷேக்கரை படாதடபா இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் வைத்திருக்கிற வழிகளை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு ஞானம் தேவைப்பா. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்கள் போல ஆண்டவரே வானத்திலேருந்து மன்னா விழுந்தால் கூட அதை பற்றி ஒரு பெரிய விஷயமாக எண்ணாமல் எல்லாத்தையும் பற்றியும் குறை சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் பற்றியும் வாழ்க்கை பற்றி சபிச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்லைப்பா. கொடுத்துருக்கிற கொஞ்சத்தில் கர்த்தர் கொஞ்சமாக கொடுத்துருந்தாலும் அது நிறைவாக கொடுக்கிறார் என்கிற விசுவாசம் உள்ள வாழ்க்கையை, வழிகளை பார்க்கிற வாழ்க்கையை ஆண்டவரே இதோ இங்கே நிற்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் கொடுப்பீராக. லாபாரா ஷீக்கராதடபா ரீமனதடபா இயேசுவின் நாமத்தினால இதோ தெய்வீக நன்மைகள் இவர்கள் மேலே இறங்கி இருப்பதாக. படிக்கிற பிள்ளைகள் மேலே இயேசுவின் நாமத்தில் தெய்வீக ஞானத்தை பேசுகிற இதுவரைக்கும் கிரியையினால ஏதோ படித்தேன் படிக்காமல் பாஸ் பண்ணேன் இதெல்லாம் தாண்டி படித்து எல்லா ஞானத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுடைய வழிகள் நிமித்தமாக அற்புதத்தையும் அடையாளத்தையும் அந்த உலகத்துக்கு ப்ரோக்ளைம் பண்ணுகிற பிள்ளைகளாக கர்த்தருடைய பிள்ளைகள் மாற்றப்படுவார்களாக. ஆண்டவரே, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் மேலே அப்படிப்பட்ட ஞானங்கள், படிக்கிற பிள்ளைகள் மேலே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க மேலே அப்படிப்பட்ட ஞானங்கள் இறங்கி இருப்பதாகப்பா. வேலை செய்கிற பிள்ளைகள் மேல ஆண்டவரே உள்ள இருக்கிற எல்லா அதிகாரிகளும் ஆண்டவரை பார்த்து வியந்து போகிற அளவுக்கு இதுவரைக்கும் கிரியா வெளிப்பட்ட தேவனுடைய கிருபைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வழியாய் வெளிப்படுவதாக, வழிகளாய் வெளிப்படுவதாக. ராலா தனமா ரீகடதடா ஷிகரபலதடபா ரீமனதடகடோ தரகடதடபா இதுவரைக்கும் ஆண்டவரை கிரியாய் பார்த்த உம்முடைய கரத்தின் காரியங்களை, கிரியைகளை இதோ வழிகளாய் பார்க்கட்டும்பா, வழிகளாய் பார்க்கட்டும். யாருக்கு நடக்காத உயர்வுகள் வேலை ஸ்தலங்களில் நடப்பதாக, செய்கிற பிசினஸ்ல நடப்பதாக. எஸ், கர்த்தர் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இந்த வார்த்தையை சொல்ல சொன்னாரு. இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிற எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தை தேவன் சொன்ன வார்த்தை என்று அதை அக்செப்ட் பண்ணி தேவன் எனக்குள்ளாக அதை செய்து கொண்டிருக்கிறார் என்ற இடத்துல கரங்களை உயர்த்தி லேமாரா ஷேக்கராதடவா. ஆண்டவரே, எப்படி மோசே உம்மை அன்புள்ளவனாக பார்த்தானோ, அன்பு நிறைந்தவராக பார்த்தானோ, நீங்க சொன்னீங்கன்னா செய்வேன்ற இடத்துல வைராக்கியமாய் நின்றானோ, அதற்போல ஆண்டவரே நீங்க சொல்லுகிற காரியத்தில் ஆண்டவரே
நாங்கள் உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எண்ணங்களுக்குள்ளாக லவ்வுக்குள்ள கர்த்தர் நீங்க பிள்ளைகளை பிளேஸ் பண்ணுவீராகப்பா. ரீநாடா ஷக்கல்லதலபா. குடும்பம் நடத்துகிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் தேவனுடைய அக்கினியை நான் பேசுகிறேன். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் நான் பேசுகிறேன். எஸ், இதுவரைக்கும் குடும்பத்தில் கிரியையாய் பார்த்ததை, ஜபிச்சு பெற்றுக்கொண்டதை, இதோ தேவனுடைய வழிகளாக மாற்றப்படுவதாக கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அந்த கிரியைகள் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுகிறேன். உம்முடைய கிரியைகள் இனி வரக்கூடாதுப்பா. உம்முடைய வழிகள் வருவதாக, உம்முடைய வேஸ் தெரியட்டும்பா. உம்முடைய பாதைகள் இவர்கள் கண்ணுக்கு முன்பதாக தெரிவதாக, இவள் பாதைகளில் உம்முடைய வழிகள் இருக்கிறது என்கிற விசுவாசத்தை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. எஸ் ஃபாதர், செங்கடலுக்கு முன்பதாக போய் நின்றப்போ எப்படி மோசைக்கு இந்த இடத்துல என்னப்பா வழி இருக்கு அப்படின்னு யோசித்து நின்னானோ, அது போல சில பேர் அப்படி நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களைப் போல கர்த்தருடைய கிரியை மட்டும் பார்க்கிறவளாக நீங்க அல்ல, தேவனுடைய வழிகளை காண்பிக்கிற ஒரு டேர்ம் கர்த்தர் உங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். தேவனுடைய அற்புதத்தை மட்டும் பார்க்கிறதல்ல, தேவன் என்ன பேச வராரு, எப்படி பண்ணுவேன்னு சொல்ல வராரு, எந்த நேரத்தில் பண்ணுவேன்னு சொல்ல வராரு, யாரை கொண்டு சொல்லுவேன்னு சொல்ல வராரோ அது எல்லாத்தையும் உனக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள், கோர்ட் கேசஸ்ல இருந்து எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்தினால இதை நான் பிரேக் டவுன் பண்ணுகிறேன். இதுவரைக்கும் நாங்கள் பார்த்த உம்முடைய கிரியைகளை தாண்டி தேவனுடைய வழிகள் உண்டாகி இருப்பதாக. இதுவரைக்கும் பார்த்த ஃபைனான்ஸ்ல பெரிய தட்டுப்பாடுகள் எல்லாம் கேட்டு பெற்றுக்கொண்ட நாட்கள் முடிவதாக, கேட்டு பெற்றுக்கொள்கிற நாட்கள் அல்ல. கேட்காமலே வழிகளுக்குள்ளாக நாங்கள் இருக்கிறப்போ அடுத்தடுத்து தானாய் ஓப்பன் ஆகிற உங்களுடைய தெய்வீக நன்மைகளுக்காக நன்றிகளை செலுத்துறோம்பா. இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் தேவனுடைய அக்கினியும் தேவனுடைய வல்லமையும் தொடர்ந்து ஆளுகை செய்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். செய்கிற தொழில், வேலைகள், படிப்புகள், குடும்பங்கள் எல்லாவற்றிலும், ஊழியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய நன்மை நிறைக்கப்பட்டு இருப்பதாகப்பா. எஸ் ஃபாதர், இவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். அந்த குடும்பம் இன்னும் பெருகி இருப்பதாக கிருபை நாவினை தாங்கி வழி நடத்துங்க. மீட்பர் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். காணிக்கை நேரம், காணிக்கை முடித்த பிற்பாடு அப்படி நாம் தொடர்ந்து ராபோஜனத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். தேவனுடைய நாம் மகிமைக்கென்று காணிக்கையை கொடுக்காம தேவனுடைய விதைகளாய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுங்க. ஸோ தேவனிடத்தில் விதைக்கிறவன் கண்டிப்பாக அறுவடைகளை அறுக்கிறவனாக இருக்கிறான். ஸோ உங்களுடைய விதைகள், காணிக்கை, தசமபாகங்கள் யாவற்றையும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக விதைக்கிறவர்களாக நீங்கள் இருங்க. தேங்க்யூ ஃபாதர். ஜபிக்கிறப்போ அப்படியே காணிக்கை போடும்படியாக தேங்க்யூ ஃபாதர். இயேசுவின் நாமத்தினால் விதைக்கப்படுகிற ஒவ்வொரு விதையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. லேமாரா ஷேட்டரி கடதடா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமம். இன்னைக்கு பேசப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் ஆவின் மண்டலத்தில் மட்டும் இல்லைப்பா, அது அப்படியே மாம்ச மண்டலத்தில் மூவ் ஆகிற ஒரு காணிக்கையாக இந்த காணிக்கை இருப்பதாக. இந்த நேரத்தில் தேவனுடைய விதைகள் ஆண்டவரே இதோ உம்முடைய தேவராஜ்யத்தில் விதைக்கப்படுகிறது. தேவராஜ்யத்திலிருந்து வருகிற விளைச்சலாய் வருகிற சமாதானம், விளைச்சலாய் வருகிற ஆரோக்கியம், விளைச்சலாய் வருகிற ஆண்டவர் உம்முடைய தெய்வீக சுகம், விளைச்சலாய் வருகிற தேவனுடைய ஐஸ்வர்யங்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அது தென்படுவதாக ஜெபிக்கிறப்பா. ரைக்கல்ல திறமனோ ரபாபா ஷட்டா ரபல்லா கடதடபா. இயேசுவின் கிருபை தொடர்ந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளாக எல்லாருக்குள்ளாக தொடர்ந்து ஆளுகை செய்து கொண்டே இருப்பதாக கிருபை தாங்கட்டும். இப்ப இயேசு மூலம் பிதாவே.